முருகா, இன்னும் வரும்போது வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். ஓகேவா? 1 வீக் இங்க நிக்கிறோம். நல்ல பெரிய டூரா அரேஞ்ச் பண்றோம். ஃபேமிலியோட போறோம். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தே ரிலீஃபா இருக்குது. இல்ல மைண்ட்ல பல பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப அப்படி இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். அப்பா, பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்க நல்லபடியா கரை சேர்த்தாச்சு. இதோடி நம்ம கடமை முடிஞ்சு. உனக்கும் முடிஞ்சு கடமை எல்லாம். இன்னும் அவங்கவுங்க குடும்பத்தை பாத்துக்கிட வேண்டியதான். குழந்தை குட்டி, இன்னும் நமக்கு என்ன, ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா அவங்கள வச்சு கொஞ்சிக்கிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு அப்படியே நம்ம காலத்தை ஓட்டிட வேண்டியதான். என்ன முருகன்? என்ன டேட், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்கு. அங்கிள், காஃபி தான் சாப்பிட்டீங்களா? ஆமாடா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் மருமக காஃபி போட்டு போயிருக்கா. என் மருமக கையால நீ காஃபி சாப்பிடணும். அதான் நானும் முருகனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேட், இன்னைக்குதான் நீங்க அவ கையில காஃபி குடிச்சீங்கன்னு வைங்களேன், இன்னும் குடிக்கவே மாட்டீங்க. என்னடா தண்ணி குடிச்சிட்டு இருக்க? எங்களுக்கு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. இல்ல டேட், பூமாரி காஃபி செம்மையா போடுவா. அப்படிதானே அங்கிள்? காபி டீ எல்லாம் போட்டுருவா. சமையல் செய்வா. எங்க வீட்டு சமையல் செய்வா. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள். இங்கதான் எப்படி கத்துக்கிட போறான்னு தெரியல. ஓரளவு செய்வா. இந்த ரசம் வைக்கிறது, ஒரு முட்டை வறுக்கிறது, அதெல்லாம் செய்வா. சரி முருகா, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குதா? மெயின் ஏரியால அன்னைக்குமா நல்ல புக்கிங் நிறைய இருக்குமே. சம்மர் வெக்கேஷன்ஸ் வர போயிருக்கு. ஆமா சார், லீவுக்கு ஓபன் பண்ணனால நிறைய புக்கிங் வந்துச்சு. பரவாயில்ல, மெயின் ஏரியா வேற பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி நல்ல பிக்கப் ஏரியா. நான் போகாட்டாலும் பரவாயில்ல, மாறி கத்துக்கிட்டான், மாறி பாத்துப்பான். 1 வீக்கா போக முடியல, வீட்டுல அலைச்சல் அங்க இங்கேயும் உங்களுக்கே தெரியுமே. நாளையில இருந்து போய் சீக்கிரமே அங்க டிராவல்ஸ் ஓபன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உழப்ப பாக்கணும்ல. முருகா, கவலைப்படாத, பிக்கப் ஆயிடுவா கூடிய சீக்கிரமே. சின்சியர் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இருக்கு உனக்கு. கண்டிப்பா நீ ஒரு 6 மந்த் இல்ல 1 இயர்ல நெக்ஸ்ட் ஒரு பிரான்ச் ஓபன் பண்றியா என்னன்னு பாரு. பூமாரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீல்ல? இல்ல கடையிலானும் வந்துக்கிறேன் சொல்லி எடுத்துட்டு வர சொல்றேன். கசகசன்ட்டு இருக்கும்ல. சரி, காஃபி சாப்பிடும் போத. இல்லங்க ட்ரெஸ் எல்லாம் அண்ணி எடுத்து வச்சாங்க பேக்ல. எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்திருக்கேன். நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா? நான் காஃபி சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. நாளையில இருந்து காஃபி போடுற ஒர்க் மட்டும் உனக்கு, ஓகேவா? வேற சமையலை பத்தி எதுவும் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். காலையில எழுந்திரிச்சமா காஃபியை போட்டாமா உன் கையால மாமாக்கு விக்ரமுக்கு கொடுக்கறது உன்னோட ஒர்க், சரியா? சரிங்க. காஃபி எல்லாம் நான் ஏதோ ஓரளவு போடுவேன். சரிம்மா பூமாரி, நான் மாமியாரா இல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்டா எப்பவுமே இருப்பேன், ஓகேவா? சரி, காஃபி குடிச்சிட்டு உங்க மாமாக்கு, உங்க வீட்டுக்காரருக்கு, உங்க அப்பாக்கெல்லாம் கொண்டு காஃபி கொடுத்துட்டு வா. அப்புறம் போய் மாடியில ஒரு ரூம் இருக்கு, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்க. சரிங்க, எனக்கும் கசகசன்ட்டு தான் வருது. சரிம்மா, காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு மேல ஏசி இருக்கு, போட்டுக்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் வா. அண்ணி, வாங்க வாங்க, நீ காஃபி சாப்பிடுங்க. காபி சாப்பிடுதே நீ. பூமாரி, அடுப்பங்கரைக்கு வந்துட்டு இல்ல, உளுந்து பருப்பு அரிசி சக்கரை எல்லாத்தையும் கைய வச்சு தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். என்ன, இந்தா எல்லாமே இருக்குதே. அப்படியா நீ? இதெல்லாம் எனக்கு தெரியாது. பூமாரி, வாமா, அம்மா சொல்றாங்கல்ல, எல்லாம் கை தொட்டு கும்பிட்டுக்க. இல்ல நீ, எனக்கும் ஒண்ணு தெரியாது. நான் கல்யாணம் புதுசுல எங்க மாமியார் இப்படிதான் சொல்லும். முத உள்ள வந்துட்டியா, சக்கரை அரிசி பருப்பு எல்லாம் உன் கையால தொட்டுக்கம்மா, தொட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு விளக்கேத்து அப்படின்னாக. அதுதான், அதான் நீ, நமக்கு தெரிஞ்ச பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்ல. சரிங்கம்மா, காப்பி சாப்பிட்டுக்கிடுதேன். சரிம்மா, சீக்கிரம் காப்பியை குடிச்சுக்கிட்டு அங்க மாமனாரு உன் வீட்டுக்காரெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, காப்பியை கொண்டு குடு. நீ சாப்பிடு பூமாரி, நான் காஃபி எடுத்து தரேன். அடட, என் மருமா காஃபி போட்டு கொண்டு வந்துட்டா போல இருக்க. வாமா வாமா, உன்னதான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். உன்னை பத்தியா விக்ரம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். என் ஒய்ஃப் சூப்பரா சமையல் பண்ணுவா அப்படி இப்படின்னு. அப்படியாமா, நாளைக்கு உன் கையாலதான் சாப்பிடணும்னு நினைச்சிருக்கோம். உனக்கு தெரிஞ்ச ரெஸ்ட் வச்சாலும் சரிதான், இல்ல முட்டை ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்தாலும் சரிதான். இந்த கிறுக்கு என்ன நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுது? நமக்குதான் சமையலே தெரியாதே. ஓஹோ, ஏச்சி விட்டுறியா? இருக்கட்டும் பாத்துக்கிறேன். அப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. மாமாக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் கொடுமா. மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. ரூமுக்குள்ள வச்சு என்ன கிளி கிளிக்கிற பாட்டா போடா, அவனே இவனே ஆளு கிட்ட வச்சு ரொம்ப பயபக்தியோடி பாசமா பேசுறாளாமா. இன்னும் நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். அம்மா அப்பா கிட்ட வச்சு நிறைய இவ்வளவு ஏற்றி விடணும். அப்பதான் வாங்க போங்க அத்தான்லாம் சேர்த்துக்கிடுவா. பூமாரி, என் மகனுக்கு ஏத்த ஜோடி நீதாம்மா. எதுவும் நினைக்காத என்ன, திடீர்னு கல்யாணம் ஆகிட்ட, திடீர்னு இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு வந்திருக்கோமே, வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, அப்படி இப்படி எதுவும் நினைக்காத. எல்லாம் எல்லாருக்கும் மனசுல ஓடுறதுதான். நாங்க இருக்கோம், எப்போ நல்லபடியா உன்னை பாத்துக்கிடுவோம். நீ எங்களுக்கு மகதான், சரியா? மருமகளே கிடையாது, மக மட்டும்தான். உனக்கு என்ன வேணாலும் விக்ரம் சொல்லு, சரியா? மாமா நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். நம்ம எல்லாம் வார்த்தை கொடுக்க, நீ டூர் தான், ஓகேவா? கிராமத்து பிள்ளைங்கன்னா கிராமத்து பிள்ளைங்க தான். என்ன ஒரு வெக்கம், என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு தன்னடக்கம். நல்லா வளர்த்துருக்கடா பொண்ணு. பூமாரி, குளிக்கணும்னு சொன்னல, இது கெஸ்ட் ரூம் தான். இங்க ஏசி எல்லா வசதியும் இருக்கு. நீ குளிச்சுட்டு ரெடி ஆகு, ஓகேவா?
பூமாரி, இது உங்க ரூம் கிடையாது, கெஸ்ட் ரூம், சரியா? உங்க ரூம் கொஞ்சம் ஒர்க்லாம் நடக்குது, டெக்கரேஷன் அந்த மாதிரி. மாடியில அன்னைக்கே டெக்கரேஷன் பண்ணிட்டோம், கார்டன் மாதிரி. நீயும் விக்ரமும் இருந்து பேசுறதுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக மேல அழகா செட் பண்ணிருக்கோம். கீழே தான் டைம் இல்லாம போச்சு, அதுக்கு அங்க வந்துட்டோமா. அதான் உங்க ரூம் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அது வரைக்கும் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்க. சரிங்க அத்தை. சரிம்மா, நீ குளி, சரியா? இங்க யாரும் வரமாட்டாங்க, பயப்படவே வேண்டாம். நான் வெளியே லாக் பண்ணிட்டு போறேன், போ போய் குளி. என்ன கெஸ்ட் ரூமா? கெஸ்ட் ரூம் இம்புட்டு அழகா இருக்குது. அவங்களுக்கு என்ன, பணக்காரவங்க, கெஸ்ட்டுக்கு ஒண்ணு, அவங்களுக்கு ஒண்ணு, ஒவ்வொரு ஆளுகளுக்கு ஒவ்வொரு ரூம் கட்டுவாங்க. அதான் பணம் கொடுத்து சிரிக்கிறாரு போல இவரும். சரி, நமக்கு எதுக்கு, குளிச்சு முதல்ல ரெடி ஆகும். கசன்ட்டு இருக்குது, எப்படா அந்த பட்டை கலத்தி போடுவோன்ட்டு இருக்குது. பொண்ணி சுடியாரெல்லாம் எடுத்து வச்சா, பேண்ட் வேற எடுத்துட்டு வரல. சரி, அம்மா மேல வரும்ல, அப்புறம் பேண்ட் எடுத்துட்டு வர சொல்லலாம். என்னம்மா ஒரே சவுண்டா இருக்குது? ரூம்ல ஏதோ இருக்காங்களா? ஆமா விக்ரம், உங்களோட ரூமை பெயிண்ட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்போதைக்கு அந்த ரூமுக்கு போக கூடாது. கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்க போ. ஆமா, இப்ப எதுக்கு மேல போற? கீழே அப்பாட்ட வந்து பேசிட்டு இருக்க வேண்டியதானே? எவ்வளவு நேரமா இருந்து பேசிட்டு இருக்குதுமா, போர் அடிக்கி. டிராவல் பண்ணிட்டு வந்துதான் ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாமேன்னு. ஓகே ஓகே, ஆமா, லாங் டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. சரி ஓகே, நீ கெஸ்ட் ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வா. ஓகே விக்ரம், போய் ரெஸ்ட் எடு, டயர்டா இருக்கும்ல. நானும் டிஃபன் பண்ணணும். எதுக்கு தேவையில்லாம டெக்கரேஷன்? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு டெக்கரேஷன் பண்ண போறாங்களோ தெரியல. ஷோ, சரி, அவங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபைட், நம்ம ஏன் அதுக்கு எடுப்பானே. நடக்காதான் நடக்கட்டு. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது எல்லாமே. அப்பா, நம்ம ரூம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எந்திக்கலாம். சோ டயர்ட். ஆமா, இந்த பூமாரி எங்க போனா? காணல. காஃபி கொடுத்தா கிச்சன்லயும் இல்ல. அவங்க மட்டும் பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும். சரி, நமக்கு எதுக்கு? என்ன பாத்ரூம் கதவு ஓபன் பண்ண மாதிரி இருக்கு? டெக்கரேஷன் நம்ம ரூமுக்கு மட்டும் தானே, இங்கேயுமே இருப்பாங்க. அதுவும் பாத் டெக்கரேஷன். யார் இருப்பாங்க? ஒருவேளை திருட எதுவும் வந்து ஒழிஞ்சிருப்பானா? வீட்டுல வேற 3 நாளா இல்ல. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு கருப்பு கலர் சுடிதார் போய் எடுத்து வச்சிருக்காளே, இது கூட மாட பேண்டே சுத்தி வச்சிருக்கலாம்ல. எங்கிட்டதான் எல்லாம் மடிச்சு வச்சாலோ தெரியல. சரி, இப்போதைக்கு இங்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அம்மா வந்ததுக்கு அப்புறம் பேண்டையும் சாலையும் எடுத்துட்டு வர சொல்லலாம். ஐயோ, பூமாரி குரல் கேக்குது. வந்துவி அந்தால தலத்தலைவி, உன்னை யார் இங்க வர சொன்னா? போ வெளிய முதல்ல. என்ன பாத்துட்டு இருக்க? போ சொல்றேன்ல. கதவை லாக் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாங்க. எதுக்கு இங்க வந்து தொலைஞ்ச? கீழே தானே இருந்தேன். நான் போத பாத்துட்டு என் தலத்தலை வந்துட்டுல. ஏய், சாரி, சத்தம் போடாத. சத்தம் போடாத, கீழே கேக்கும். ஓ, நீ இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. ரெஸ்ட் எடுக்கலாம் வந்தேன், ப்ளீஸ் சத்தம் போடாத. புமரி, என்னம்மா? புமரி, சத்தம் போட்டியே, என்ன சொல்லுடி புமரி? ப்ளீஸ் சத்தம் போடாத, ப்ளீஸ். அத்தை, நான் உள்ள நிக்கிறேன். இந்த பூமாரி குளிச்சிட்டு இருக்கா. ஓஹோ, மாப்பிள்ள நிக்கியா? அதுக்கு எதுக்கு இந்த கழுது இந்த கத்துச்சு? சரிங்க மாப்பிள்ள, நான் கீழே போறேன். ஏய், இப்போ எதுக்கு நான் உள்ள நிக்கிறேன்னு? ஷோ, அம்மா என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு வெளியே போ. எதுக்கு சத்தம் கொடுத்த? அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். யாரு என்ன நினைக்க போறாங்க? சரியான லூசா நீ? என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்மா? இங்க பாரு, எங்க வீட்டுல இருக்க ஒழுங்கா இருங்க. இங்க வந்தது நான் பேச்சும் உன் பார்வை எதுவுமே எனக்கு சரியா படல. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. 1 மாசத்துக்கு தான் நான் உன்னோட ஒய்ஃப். ஓகே, 1 மாசம் ஆனாலும் நீ ஒய்ஃப் தான். நானும் உன்ன ஆசையில அப்படி ஒண்ணும் சொல்லல. ஊர் உலகத்துக்கு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அதுதான் சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு சத்தம் போட்டு கேவலப்படுத்தாத. அம்மாவும் அத்தையும் வெளியே தான் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பேசிட்டு இருக்காங்க நம்மளை பத்தி. கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, அதுக்கப்புறம் நானே போயிடுறேன். ஆமா, நீ நானும் அதான் என்னமோ சத்தம் கேட்கலன்ட்டு ஓடி வந்தேன். மாப்பிள்ள தம்பி கூட இருந்திருக்காரு. இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சொல்லதுக்கு. சரிங்க, நீ நானும் வரேன், உங்களுக்கு சமையலுக்கு உதவி பண்றேன். பாரு, சொன்னேன்ல எவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப கீழே போயிருவாங்க, நானும் போயிருந்தேன். ஓகேவா? இனி இந்த ரூம்ல நீயே இருந்துட்டு எனக்கு தேவையே இல்ல. எப்பா, முதலே தெரிஞ்சிருந்தா உள்ளே வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ, புடவை கட்டுனா சுடிதார் போடுதாலான்ட்டு தெரியலையே. குமரி, புடவை தானே கட்டிருக்க? இல்லம்மா, புடவை கீழே இருக்குது. நான் அவசரத்துக்கு சுடிதார் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா, நான் தான் எடுத்துட்டு வரேன். என்ன ஈண்டு பல்ல காமிச்சிட்டு இருக்க? போ, அம்மா தான் கீழே போயிட்டாங்கல்ல. நீ சொன்னா நான் கீழே போயிடுவேனா? போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். என்ன பண்ணுவ? ஆனா பூமாரி, புடவை பாவடை விட மாடர்ன் ட்ரெஸ்லாம் நீ அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். கீழே போறியா? நான் புடவை கட்டிட்டு கீழே வர்றேன். என்ன ரொம்பதான் ஓர போயிட்டு இருக்க? சும்மா கீழே போன்னு ஏதோ டாக் வரட்ட மாதிரி வெட்டிட்டு இருக்க. நான் என்ன ஆசையா நீ இருக்கேன்னு அந்த ரூம்குள்ள வந்தேன். கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வந்தேன், அதுக்கு இந்தாக்க போறா.
உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. நான் மேல இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நீ வந்திருக்க. ஆமா, கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும். நீ தெரிஞ்சு வரக்கூடிய ஆளுதையா இந்தா. நீ தெரிஞ்சுதானே கழுத்துல தாலியை கட்டின. அத மாதிரி தெரிஞ்சுதான் இந்த ரூமுக்குள்ள நீ வந்திருப்ப. எனக்கு நல்லா தெரியும். நான் போறத பாத்திருப்ப. சரி, இவ பேர் தலையே போய் ரூமுக்குள்ள இருந்துக்கலாம். அப்புறம் வந்தா தெரியாத மாதிரி சீனை போட்டுக்கலாம் நினைச்சிருப்ப. சிவா, எப்படிதான் உன்னால மட்டும் இப்படிலாம் திங்க் பண்ண முடியுதோ? நீ எப்படியாவது நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் ரெஸ்ட் எடுக்க தான் வந்தேன். இப்ப வெளியே போகணுமா உள்ள நிக்கணுமா? மாப்பிள, இந்த புடவைய பூ மாட்ட கொடுத்துருங்க. இந்த வரத அத்தை, நீங்க உள்ள போங்க அத்தை. பூமாரி ஒத்தையில இருக்க பயமா இருக்குன்னா அதான் அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். நீங்க போங்க அத்தை, நான் அந்த ரூம்ல போய் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஐயோ, இருக்கட்டும் மாப்பிள. புடவை கட்டல அதான் எடுத்துட்டோமே. இருக்கட்டும் மாப்பிள, நீங்க ரெஸ்ட் எடுங்க. இந்த அம்மா வேற. ஷோ, அம்மா ஓடி. இனிமேல் உள்ள கதவை லாக் பண்ணிட்டு தான் குளிக்கவே போகணும். இவன் ரொம்ப டேஞ்சரு.